வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் செய்திகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த தகவலில் பார்க்கலாம். இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு அரசு தரப்பில் ஏதேனும் அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, அல்லது ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள், ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்கள், அதேபோல் ஆசிரியர்களுடைய தேர்வு நடத்தக்கூடிய நடைமுறையில் மாற்றங்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பற்றிய ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். முதலில் திருப்பூர் 10ஆம் வகுப்பு +2 ஆசிரியர்கள் 55 வயதிற்கு மேற்பட்டோர் உடல்நலம் குறைவு மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பின் சிகிச்சையில் உள்ள ஆசிரியர்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் இருந்து விலக்களிக்க வேண்டுமென திருப்பூர் தமிழ்நாடு விடியல் ஆசிரியர் முன்னேற்ற சங்க தலைவர் சுந்தரமூர்த்தி மற்றும் பொறுப்பாளர் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கை மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு சங்க நிர்வாகிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிருஷ்ணகிரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு குறித்த மன உளைச்சலில் தவிக்கும் ஆசிரியர்களின் உரிமைகளை மீட்கவும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கவும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கிருஷ்ணகிரி டிஇஓ அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நகர தலைவர் மகபூர் பாஷா, வட்டார துணைத் தலைவி நளினி பிரியா ஆகியோர் தலைமை வகித்தனர். மாவட்ட துணைத் தலைவி மரியசாந்தி முன்னிலை வகித்தார். வட்டார செயலாளர் தமிழ்ச்செல்வன், மகளிரணி செயலாளர் அனுராதா ஆகியோர் கோரிக்கை குறித்து பேசினர். பொருளாளர் சாதிக் உசேன் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும், அதற்கான சட்ட திருத்தங்களை வரும் லோக்சபா கூட்டத்தொடரிலேயே மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு சட்டசபையில் தகுதி தேர்வு கூடாது என சட்ட திருத்தம் கோரும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், தற்போதைய நிலையில் ஆசிரியர்களின் பணி அனுபவங்களை கணக்கில் கொண்டு பணிகாலத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷத்தை எழுப்பினர். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆசிரியர்கள் சங்கங்கள், ஆசிரியர்கள் கூட்டமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது குறிப்பாக ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு உள்ளிட்ட அவர்களுக்கான பதவி உயர்வு, அதேபோல் பணி நியமனம், சம்பள மாற்றங்கள் பற்றிய தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் ரத்து செய்யப்பட வேண்டும், அதேபோல் அவர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இன்றைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.